Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங் மற்றும் விடியா திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா பதிவிட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை நீக்க கோரியும் உரிய நடவடிக்கை கோரியும் மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதிமுக மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன் மற்றும் கட்சியினர் புகார் அளித்தனர். பின்னர் பேசிய ராஜ் சத்தியன் புகார் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்தோடு திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங்கால் பதிவிட்டுள்ள பதிவுகளை உடனடியாக நீக்க வலியுறுத்தி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்த புகாரை அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாலமுருகன் காவல் ஆணையரிடம் அளித்தார். புகார் அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்தோடு சமூக வலைதளத்தில் பதிவிட்ட டிஆர்பி ராஜா மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் அவர் மீது வழக்கு பாயும் என எச்சரித்தார். குறித்து நாங்கள் நிச்சயமாக நீதிமன்றத்தில் முறையிடுவோம். தகுந்த முறையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். செய்யவில்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக நீதிமன்றத்தை அணுகி டிஆர்பி ராஜா மற்றும் இந்த தரவுகளை பதிவேற்றம் செய்து ஃபார்வர்ட் செய்த அனைத்து நபர்கள் மீதும் நாங்கள் நிச்சயமாக வழக்கு தொடுப்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு சித்திரம் வெளியிட்ட திமுகவின் ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா நெல்லை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். இதில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா, மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கல்லூரி வேலாயுதம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன், மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஜெரால்டு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் திமுக ஐடி விங் மீது புகார் மனு அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங்கால் பதிவிட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்க வலியுறுத்தி காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் சென்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு சித்திரம் வெளியிட்ட திமுகவின் ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர். இதில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KN ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ப. தன்சிங், கனிதா சம்பத், மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் MK சதீஷ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் காசிராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.